உத்தேசிக்கப்பட்டுள்ள சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் நாட்டிற்கு எந்த அளவிற்கு பொருத்தமானது? கடந்த சில நாட்களாக இது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியிருந்தோம். நுரைச்சோலை பகுதிக்கு சூழலியல் அமைப்புகளுடன் நேற்று சென்ற நியூஸ் ஃபெஸ்ட் குழுவினர் அங்குள்ள அனல் மின் உற்பத்தி நிலையத்தினால் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் ஆராய்ந்தனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் என்றால் எல்லோருக்கும் ஞாபகத்திற்கு வருவது எமது நாடு முழுவதனையும் பிரகாசப்படுத்தும் இடம் என்றால் அது மிகையாகாது. ஆனால் இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தை சூழ்ந்து அமைந்திருக்கின்ற எத்தனை வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இருக்கும் இந்த விவசாய குடும்பங்களுடைய ஜீவனோபாயம் இன்று இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது என்றால் அதற்கு பிரதான காரணம் இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் என்றால் எங்களால் எத்தனை பேருக்கு நம்ப முடியும்? புத்தளம் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில் செய்கை பண்ணப்பட்டுள்ள கத்திரி செய்கை இன்று இவ்வாறு காட்சியளிக்கிறது. அனல் மின் உற்பத்தி நிலையத்தை சூழ உள்ள பகுதியில் பயிற்சியை மேற்கொள்வோர் இவ்வாறான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். கறி வாரத்தால கறி சாம்பல் வாரத்தால இவர் தொழில் வந்து பாதிக்கப்படுது. அப்ப இந்த வேலை செய்யற பொம்பளை கூட அவங்க வேலை செஞ்சுக்குள்ள எல்லாமே அந்த 2-3 மணி நேரத்துக்கு காத்தடிக்குள்ள தூசி வருதானே, தூசி வரக்குள்ள போட்டு ஓடுறாங்க. ஓடும்போது எங்களுக்கு அதுலயும் நஷ்டம். பொம்பளைகளுக்கும் வேலை செய்யலாது, எங்களுக்கு நின்று வேலை செய்யலாது. அப்ப எங்களுக்கும் நோய், அதெல்லாம் எங்களுக்கு தொழில் பாதிக்குது. மற்றது தண்ணியிலையும் கூட தண்ணி குடிக்கல எங்களுக்கு. நாங்க இப்ப கேன் தண்ணி தான் எடுத்து குடிக்கிறோம். விவசாயிகளின் நெருக்கடி தொடர்பில் நாம் கேட்டறிந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வீசிய காற்றின் மூலம் அதன் உண்மை தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. அனல் மின் உற்பத்தி நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். மற்ற பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் இருக்குல்ல, இப்ப எப்படி ஒரு கிழமைக்கு 2-3 பேரும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். தொய்வு பிள்ளைகளுக்கு இருமல் அந்த போக வந்தோன்னா பிள்ளைகள் சொல்லுது நம்ம இங்க போவாப்பா, எங்களுக்கு இருக்கல, இந்த ஊர்ல இருக்கல போகும் சத்தம். இப்ப ஒரு 10-11 மணியா போல நம்மளுக்கு இருக்கல. இங்க இந்த பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்திலும் அனல் மின் நிலையம் தாக்கம் செலுத்தியுள்ளது. இந்த பலகர் அடிச்சப்போ மீன் வந்து நிச்சயமா பிடி கரைக்கு வர மாட்டேங்குது. அப்படி வந்தாலும் இந்த பாதுகாப்பு கருது இந்த நம்ம 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளுக்கும் நேரியால இந்த போகிறபடியான கரை வருதுல, அதனால நமக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கு. இலங்கையில் மிக பிரம்மாண்டமான அனல் உற்பத்தி நிலையமாக கருதப்படும் இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது நாட்டிற்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரதேசத்து பூர்வீக மக்களினுடைய வாழ்க்கை இன்று சின்னாபின்னமாகி போயிருக்கின்றதற்கும் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையம் தான் காரணம். சுமார் 3000க்கும் அதிகமான மக்களின் வாழ்க்கையை சீர்கட்டு போன இந்த மின் உற்பத்தி நிலையத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யாரும் தீர்வு காணாத நிலையில் தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் சம்பூர் நிலப்பரப்பில் இன்னும் ஒரு அனல் மின் உற்பத்தி நிலையம் தேவைதானா? இனியாவது அதிகாரிகள் சிந்திப்பார்களா?